போன பாட்டுல சூப்பனகை ஆயிரமுகன் கிட்ட நமக்கான நேரம் இப்போதான் அண்ணன் கிடைச்சிருக்கு. அவங்கள அயோத்திக்கு செல்லாம நம்மளால தடுத்து நிறுத்த முடியும்னு சொன்னதுமே ஆயிரமுகன் யோசிச்சுட்டு கீழே போயிட்டு இருக்க அந்த மலையை தடுத்து நிறுத்தி மறுபடியும் மேல போக வைக்கிறாரு. அந்த பக்கம் ஆசிரமத்துல ஆசிரமவாசிகளோட சேர்ந்து லவாவும் குஷாவும் ஆசிரமத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சீதாதேவி மஞ்சளை இடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்த லவாகும் குஷாகும் சீதை ராமர் கூட சேர்ந்து மஞ்சளை இடிப்பது போல லவாகும் குஷாகும் தெரியுது. உடனே குஷா ஓடி போய் வண்ணங்களை எடுத்துட்டு வந்து லவா கிட்ட கொடுக்கறாரு. இருவரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு இடத்துல ராமரையும் சீதையையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைகிறாங்க. அப்ப சீதை லாவாவையும் குஷாவையும் தேடிட்டு வராங்க. உடனே அந்த இடத்தை விட்டு லவாவும் குஷாவும் ஓடி வந்து சீதையிடம், அம்மா, எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது, அதை நிறைவேற்றத்தான் நாங்க போனோம்னு சொல்றாங்க. கூடிய விரைவில் அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்னு சொல்றாங்க. அந்த பக்கம் சூப்பனகை, ஆயிரமுகன், பாணாசுரன் 3 பேரும் வேகமா கோவத்தோட நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. லவாவும் குஷாவும் கூடிய விரைவில் அயோத்திக்கு போக போறாங்க. ஆனா நான் அவர்களை அயோத்திக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன்னு ஆயிரமுகன் சொல்லிட்டே இருக்கிறாரு. தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சதுப்பு குட்டையை உருவாக்குறாரு. அந்த பக்கம் ராமருடைய கூடாரத்துல அனைவருக்கும் விருந்து அளிக்கப்படுகிறது. அதே நேரம் அந்த பக்கம் சீதை ஆசிரமத்திலையும் எல்லாருக்கும் விருந்து அளிக்கப்படுகிறது. இந்த பக்கம் ராமர் ஹனுமன் எங்கன்னு கேட்டதுமே ஹனுமன் அந்த இடத்துக்கு வராரு. ஹனுமனை சாப்பிட சொல்றாரு. இந்த பக்கம் லவாவும் குஷாவும் எல்லாருக்கும் விருந்தை பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சோமகரன் லவாவும் குஷாவும் அரசர் உடையில் வந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாக்குறாரு. லவாவும் குஷாவும் சோமகரன்ட்ட, நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க, நல்லா சாப்பிடுன்னு சோமகரன் இலையில நிறைய உணவுகளை வைக்கிறாங்க. அதுக்கு சோமகரன், நான் என்ன ஹனுமனா, என்னால் எப்படி ஈவு வளவு சாப்பிட முடியும்னு சோமகரன் கேட்கிறாரு. அதுக்கு குஷா, எங்களுடைய இந்த பயணத்துல நீ எங்க கூடவே இருந்திருக்க, எங்க கூட சேர்ந்து நீயும் நிறைய கஷ்டப்பட்ட, அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் கவனிக்க வேண்டாமான்னு சொல்றாரு. அந்த பக்கம் ராமர் தன்னுடைய தம்பிகளுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து உணவை சாப்பிட அமர்ந்திருக்கிறாரு. இந்த பக்கம் சீதையும் சாப்பிட அமர்ந்திருக்கிறாங்க. உடனே அங்கதன் இந்த உணவையெல்லாம் பார்க்கும் பொழுது, அன்னை சீதை எங்களுக்காக தயாரித்த உணவுதான் ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு. உடனே சுக்ரீவரும், ஆம், அவர் செய்த உணவெல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருந்ததுன்னு சொல்றாரு. இதை கேட்டு கவலையோடு சாப்பிட முடியாம தன்னோட உணவை மீண்டும் இலையிலேயே வச்சுட்டு லவாகுஷா சீதையை பத்தி கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. இங்க சீதையும் சாப்பிடும் பொழுது ராமரை நினைச்சு பாக்குறாங்க. அந்த பக்கம் ராமர் கூடத்திற்கு வெளியின் வந்து நிலவை பார்க்க, இந்த பக்கம் சீதையும் குடிலின் வெளியில் நின்று நிலவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராமரை நினைச்சு சீதை ஆள ஆரம்பிக்கிறாங்க. உடனே லவாவும் குஷாவும் வரைந்து வைத்த சீதை ராமர் ஓவியத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மறுபக்கம் லவாவும் குஷாவும் தங்களுடைய குருவோடு படிக்கிற இடத்துல இருக்காங்க. அவர்களிடம் குரு, லவா, குஷா, குரு வால்மீகியுடைய கட்டளைப்படி உங்கள் இருவரையும் அயோத்திக்கு நான் அழைத்து கொண்டு போக போறேன். அஸ்வமேத யாகத்தின் இறுதி பகுதி அங்கு நடைபெறவிருக்கிறது. சென்று புறப்பட தயாராகுங்கள்னு சொல்றாரு. உடனே லவாவும் குஷாவும் சந்தோஷமா அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. குடிலில் சீத்தை லவா குஷாக்காக தானியங்களை சேகரித்து வச்சுட்டே இருக்கிறாங்க. அம்மா, அம்மான்னு கத்திக்கிட்டே மகன்கள் ஓடி வரங்க. மகன்களுக்கு தண்ணீரை கொடுத்து சீதை, நீங்க 2 பேரும் அயோத்திக்கு போக போறீங்களா சந்தோஷமா கேக்குறாங்க. அதற்கு குஷா, ஆமா அம்மா, நாங்க அயோத்திக்கு தான் போக போறோம், நீங்களும் தயாரா இருங்க, நீங்களும் விரைவில் அயோத்திக்கு வரப்போறீங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் உங்களை வரவேற்பார்கள். உங்களுடைய முழு குடும்பமும் உங்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்பாங்க. அயோத்திய மக்கள் அவர்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பாங்க. இந்த முறை நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம், அதுக்கு பதிலாக எங்களுடைய புத்திசாலித்தனத்தை தான் பயன்படுத்துவோம்னு லவா சொல்றாரு. உடனே குஷா, அம்மா, நாங்க அயோத்திக்கு போக போறோம்னு உங்களுக்கு முன்னாடியே தகவல் வந்துட்டா, எங்களுக்கு தேவையான தானியங்களை நீங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு சீதை, ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைகளின் எண்ணங்கள் முன்கூட்டியே தெரிந்துவிடும்னு சொல்றாங்க. உடனே மகன்கள் சீதையை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. மகன்களிடம் சீதை, இந்த முறை நீங்கள் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாதுன்னு அறிவுரை கூறிட்டு இருக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு வெளியில லவாவும் குஷாவும் வந்து ஆசிரமத்துல இருக்கிற மற்ற பசங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் சோமகரன், இளவரசர்களே, இளவரசர்களே வேகமா கத்திக்கிட்டே ஓடி வராரு. ஓடி வந்து கீழேயும் விழுந்துடுறாரு. உடனே குஷா, இப்படி வேகமா ஓடி வந்தால் இப்படித்தான் விழணும், என்னுடைய அனுபவத்துல தான் சொல்றேன், கோவப்படாதன்னு சிரிக்கிறாரு. அதுக்கு சோமகரன், இளவரசர்களே, ஏன் என்னை அழைத்தீர்கள்னு கேட்கிறாரு. அதுக்கு குஷா, எங்களை ஏன் இளவரசர்கள்னு அழைக்கிற, நாங்கள் உங்களுடைய நண்பர்கள்னு சொல்றாரு. அதற்கு சோமகரன், இதற்கு முன் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது, அதனால் உங்களை என் நண்பர்களாக நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் நீங்கள் இளவரசர்கள் என்று தெரிந்துவிட்டதே, நான் இளவரசர் என்று அழைக்கவில்லை என்றால் உங்களுக்கு கோபம் வந்துவிடாதான்னு கேட்கிறாரு. அதற்கு இருவரும், நாங்கள் என்றுமே உன் நண்பர்கள் தான் சொல்றாங்க.
உடனே லவா, நாங்கள் ராமருக்கும் சீதைக்கும் மகன்களாக இருப்பதினால் எங்களுடைய பொறுப்புகள் இன்னுமே அதிகமாகத்தான் இருக்கு. அவர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நாங்கள் இங்கிருந்து கிளம்பும்போது நீங்க இங்கிருந்து சில ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சோமகரனுடைய அண்ணன் கேட்க, அதுக்கு லவா, நாம் ராமாயண கதையை திரும்பவும் அயோத்தியில் எல்லாருக்கும் முன்னாடி பாடணும். ஆனா இந்த முறை நாம் பாடைய ராமாயணத்தில் போன தடவை பாடின மாதிரி இல்லாம புது தோரணையில வேறு விதமான கருத்துக்களையும் சொல்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருவரும் தங்களுடைய திட்டத்தை எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரிந்து விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் வாழ்க ராமர், வாழ்க ராமர்னு எல்லாரும் கோஷம் போடுறாங்க. அந்த பக்கம் அஸ்வமேதையாக குதிரையை அழைத்து கொண்டு போவதற்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. குதிரையை ஆரத்தி எடுத்ததற்கு பிறகு ராமர் குதிரையை விடுறாரு. அது வேகமா ஓடிட்டே இருக்கு. சத்ருக்கனும் குதிரைக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கிறாரு. அந்த பக்கம் லவாவும் குஷாவும் அயோத்திக்கு செல்ல தங்களுடைய குருவுடன் சேர்ந்து தயாராகிட்டே இருக்கிறாங்க. சீதை அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. மகன்களும் தாயை வணங்குறாங்க. உடனே சீதை, நீங்கள் செல்லவிருக்கும் இடத்தில் இருக்கும் மக்கள் உங்களுடையவர்கள். அங்கு என்ன நடந்தாலும் குரு சொல்வதை நீங்கள் மீறக்கூடாது. குரு சொல்லாமல் நீங்கள் எந்த உண்மையையும் யாரிடமும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் பகவான் வால்மீகி இந்த உண்மையை மறைத்திருந்தால் அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும்னு சொல்றாங்க. உடனே குஷா, அம்மா நீங்களும் அயோத்திக்கு கிளம்ப தயாராகணும். அதை மறந்து விடாதீங்கன்னு சொல்றாரு. நாம கிளம்பலாமான்னு குரு கேட்க, சரின்னு புறப்பட தயாராகிறாங்க. லவாவும் குஷாவும் ராமர் சீதையுடைய பாடலை பாடிக்கிட்டே ஆசிரமத்தை விட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் அவங்களை மகிழ்ச்சியோட வழி அனுப்பி வைக்கிறாங்க. போற வழி முழுவதும் லவா குஷா பாடிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் செல்லும் வழியில யாரோ அழுவது போல ஒரு குரல் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே நின்னுட்டு இது யாருடைய குரல்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஆயிரமுகன், போங்க லவா குஷா, உங்களுடைய முடிவை நோக்கித்தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. இந்த முறை நீங்க என்னிடமிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. போ பானாசுரா, சென்று அவர்களுக்கு முடிவை உண்டாக்குன்னு கட்டளையிடுறாரு. அந்த பக்கம் லவாவும் குஷாவும் அந்த சதுப்பு குட்டை இருக்கிற இடத்துக்கு வராங்க. இங்க ஏதோ தீய சக்தி இருக்கு என்ற உணர்வு எனக்கு ஏற்படுதுன்னு குரு சொல்றாரு. அவர்கள் அங்கிருந்து கீழே பார்த்தா ஒரு கிராமத்தில் அங்க இருக்கும் மக்கள் எல்லாம் உடல் முழுக்க காயங்களோடு தங்கள் எல்லார்கிட்டையும் இருக்கிறத காமிக்கிறாங்க. அதை பார்த்த லவாவும் குஷாவும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியல. நாம் சென்று பார்க்கலாம்னு லவா சொல்ல, அதுக்கு குஷா, நம்ம ஏதாவது நல்ல விஷயத்தை செய்யலாம்னு கிளம்புறப்பதான் நமக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நேரம் அயோத்திக்கே போயிருக்கும்னு சொல்றாரு. அதற்கு லவா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும். சரியான நேரத்தில் நாம் அயோத்தியை சென்றடைவோம். கவலை கொள்ளாதேன்னு சொல்றாரு. அந்த பக்கம் அஸ்வமேதையாக குதிரை கிட்டத்தட்ட அயோத்தியை நோக்கி வந்துட்டு இருக்கு. ராமரும் சீதையோட உருவச்சிலையுடன் அமர்ந்து தன்னோட யாகத்தை சிறப்பா செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்நேரம் சத்ருகனன் கிட்டே இருந்து அவர்களுக்கு ஒரு அறிக்கையும் வருது. அந்த அறிக்கையில் அஸ்வமேத குதிரை பாதுகாப்பாகத்தான் உள்ளது, அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு அறிக்கை வந்திருக்கு. அதை கேட்டு ராமரும் சந்தோஷப்படுறாரு. உடனே ராமர், அஸ்வமேத யாகம் முடிந்த பிறகு முழு ராஜ்யத்திற்கும் விருந்து ஏற்பாடு செய்யுங்கள், நாம் இதை கொண்டாட வேண்டும்னு சொல்றாரு. அதோடு நம் அம்மாக்களையும் ஆசிரமத்திலிருந்து வர சொல்லுங்கள். எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. பகவான் வால்மீகி லவாவையும் குஷாவையும் இங்கு அழைத்து கொண்டு வர வேண்டும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஊர்மிளை, அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டதிலிருந்து அவர்களை பார்க்கண்டும் என்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது. அவர்கள் வந்ததும் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் அவர்களுக்கு சுவையான உணவுகளை தயார் செய்து கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே ராமர் சீதையோட சிலை கிட்ட, சீதா, அயோத்தி வெகு நாட்கள் பிறகு சந்தோஷமா மாறிட்டு இருக்கு. இந்த சந்தோஷம் எப்போதும் இருக்கணும் என்று நம்புகிறேன்னு சொல்றாரு. அந்த பக்கம் லவாவும் குஷாவும் அந்த கிராமத்துக்கு வராங்க. அங்க பானாசுரன் அங்க இருக்கும் மக்கள் எல்லார்கிட்டையும் அவர்களுடைய ஆபரணங்களை வாங்கி கொண்டு ஒரு வயதானவரை தாக்கி கொண்டு இருக்கிறான். அந்த அசுரர்கள் கிட்டே இருந்து நான் உங்களை காப்பாத்தினேன். எல்லாரையும் அந்த குகைக்குள்ளே தான் பிடித்து வைத்துள்ளேன். உங்கள் அனைவரையும் நான் மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றினேன். ஆதலால் என்னுடைய கடின உழைப்பிற்காக உங்களிடமிருந்து நான் வெகுமதியை கேட்கிறேன். நீங்கள் நான் கேட்பதை தந்துதான் ஆவேண்டும்னு சொல்றான். உடனே அங்கிருக்கும் ஒரு கிராமவாசி, எங்களிடம் இருந்த அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டோம், எங்களிடம் இனி வேறு எதுவும் இல்லை கொடுப்பதற்குன்னு சொல்றாரு. உடனே லவாவும் குஷாவும், உண்மையான வீரர்கள் ஒருபோதும் மற்றவர்களிடம் வெகுமதியை கேட்க மாட்டார்கள். நீ உண்மையான வீரனாக இருந்தால் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை துன்புறுத்தி வெகுமதியை கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த வயசானவர், நீங்கள் இருவரும் எங்களுக்காக பேசினால் அது உங்களுக்குத்தான் பிரச்சனையாக அமையும். உங்களால் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு குஷா, உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்னு சொல்றாரு. உடனே குரு அந்த வயசானவங்கிட்ட, என்ன நடந்தது என்று எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. நாங்கள் அனைவரும் ஸ்ரீராம ராஜ்யத்தின் கீழ் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கையில் ஒரு நாள் எங்களுக்கு இந்த நிகழ்வு நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமவாசிகள்ல சிலர் ஒரு காட்டு பகுதியில நடந்து போயிட்டு இருக்கிறப்ப
அங்க ஆயிரமுகனால் உருவாக்கப்பட்ட ஒரு சதுப்பு குட்டைய பார்க்கறாங்க. அதிலிருந்து குமிழ்கள் மேல வந்துட்டு இருக்கிறத பார்க்கறாங்க. குட்டைய பார்த்துட்டு என்னவென்று புரியாம அந்த இடத்தை விட்டு அவர்கள் கிளம்பும்போது, அந்த குட்டையிலிருந்து நிறைய கைகள் வந்து அவர்களை அனைவரையும் அந்த குட்டைக்குள் பிடிச்சு இழுக்குது. அந்த வயதானவரும் அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ ஒரு அசுரன் அந்த இடத்துக்கு வந்து அந்த வயதானவரையும் தாக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த அரக்கர்கள் கிராமத்துக்குள்ள போயி அங்க எல்லாரையும் தாக்கிட்டே இருக்கிறாங்க. கிராமத்தையே சூறையாடிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கிறப்ப தான் அந்த இடத்துக்கு பானாசுரன் வாரான். அந்த அசுரர்கள் எல்லாரையும் தன் சக்திகளால் கட்டி போட்டு அவர்கள் அனைவரையும் ஒரு குகைக்குள்ளே அனுப்பி அந்த குகையையும் தன்னோட சக்தியால் மூடிடுறான். அந்த குகைக்குள்ளே இருக்கிற அசுரர்கள் வெளியே வர முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தீய சக்தி தான் எங்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கத்தான் எங்க கிட்ட இருக்கும் அனைத்தையும் அவங்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம்னு அந்த வயதானவர் சொல்லி முடிக்கிறாரு. ஸ்ரீராமரின் ராஜ்யத்துல பாவங்களும் தீய சக்திகள் இருக்கும் என்பதை நாங்கள் நம்பவில்லை. ஆனால் ஏதோ ஒரு தீய சக்தி தான் செயல்படுதுன்னு சொல்றாரு. உடனே குசாலவா கிட்ட, அண்ணா, நாம் நம் ஆயுதங்களை பயன்படுத்துவதை விட நம் புத்திசாலித்தனத்தை தான் பயன்படுத்த வேண்டும்னு சொல்றாரு. ஆம் குஷா, நம்முடைய பயணத்திலையும் நமக்கு இதே போல் தானே ஆபத்து ஏற்பட்டது. தீய சக்திகளை அடைத்ததற்கு பிறகும் இவன் எப்படி இவர்களை பாதுகாக்கிறான்? அசுரர்களை இவன் பிடிச்சு மட்டும்தான் வச்சிருக்கான். ஆனா அவர்களை தாக்கவில்லை. நாம் முதலில் இவனை தான் சந்தேகப்படணும்னு சொல்றாரு. இவர்கள் பேசிட்டு இருக்கும்போதே இந்த பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன்னு குரு சொல்றாரு. அதுக்கு லவாவும் குஷாவும், குருவே, நாங்கள் இருக்கும் பொழுது உங்களை வேலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் ஓய்வெடுங்கள்னு சொல்லிட்டு லவாவும் குஷாவும் குகை கிட்ட நிக்கிற மக்கள் எல்லாரையும் நகர்ந்து போக சொல்றாங்க. பானாசுரனும் அங்கிருந்து போக முயற்சி பண்றான். உடனே லவா, இல்லை, இல்லை, நீங்கள் அங்கேயே நில்லுங்கள். இங்கு நடப்பதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆயிரமுகன் ஏன் இன்னும் அவர்கள் குகைக்குள் நுழையவில்லைன்னு கோவமா கத்திட்டு இருக்கான். உடனே சூப்பனகையும், ஆமண்ணா, அவர்கள் இருவரும் குகைக்குள்ள நுழைவார்கள் என்றுதானே நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஏன் அவர்கள் இன்னும் நுழையவில்லை? அதற்கு ஆயிரமுகன் இவர்கள் இருவரும் குகைக்குள் நுழைந்து விட்டால் அந்த அசுரர்கள் இவர்களின் கதையை முடித்து விடுவார்கள். ஆனால் நம் திட்டத்தை இந்த பானாசுரன் வீணாக்கி விடக்கூடாதுன்னு சொல்றான். இந்த பக்கம் லவ்வா பானாசுரன் கிட்ட தயவு செஞ்சு அந்த குகையை திறக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. உடனே பானாசுரனும் நீங்கள் இருவரும் உள்ள செல்ல ஆசைப்படுகிறீங்களான்னு சந்தோஷமா கேட்கிறான். உடனே குகையை திறப்பதற்காக அந்த கல்லை நகர்த்துறான். உடனே லவ்வா அம்பை பயன்படுத்தி அந்த பானாசுரனை தாக்குறாரு. குஷாவும் தாக்குறாரு. உடனே பானாசுரன் ஏன் இருவரும் என்ன தாக்குறீங்கன்னு கேட்கிறான். நீ ஒன்னும் பாதுகாவலன் கிடையாது. நீதான் குற்றவாளி. நீ உண்மையில் ஒரு பாதுகாவலனாக இருந்தால் இந்த குகையை திறப்பதற்கு நீ அனுமதிச்சிருக்க மாட்ட. எங்களையும் உள்ள போக சொல்லியிருக்க மாட்ட. ஆனா நீ எங்களை உள்ள அனுப்ப தயாரா இருந்த. நாங்க உள்ள போவோம்னு நினைச்சுதான் நீ குகையையும் திறக்கிற. நீதான் அனைத்திற்கும் காரணம். உண்மையை சொல். இல்லை என்றால் உன்னை நாங்கள் தாக்குவோம்னு சொல்றாரு. உடனே பானாசுரனும், அரசே, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கள்னு கத்துறான். உடனே லவாவும் குஷாவும், அரசரா, யார் உன்னுடைய அரசர்னு கேட்டு தங்களுடைய அம்புகளை குறி வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஆயிரமுகன் இந்த முட்டாளால் எதையும் சரியாக செய்ய முடியாது. லவா குஷா கிட்ட அவன் நல்லா மாட்டிக்கிட்டான்னு கோவமா கத்துறான். அந்த பக்கம் லவாவும் குஷாவும் உண்மையை சொல்லுன்னு பானாசுரனை தாக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. பானாசுரன், அரசே, என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்கள்னு கத்திட்டே இருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்ப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஜெய் ஸ்ரீராம் என்று பதிவிடுங்கள்.